கேஸ் புக் பண்ண முடியலன்ற கவலையை விடுங்க. ஏன்னா இது செய்யறதுக்கு அடுப்பே வேணாம், சொடக்கு போடுறதுக்குள்ள பண்ணிடலாம். அம்புட்டு ருசியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 போல பூண்டு பல், உங்க காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா புதினா தலை, கொஞ்சமா மல்லித்தலை, வறுத்த வேர்க்கடலை. இது தாங்க இந்த ரெசிபிக்கு ஸ்டார் இன்கிரீடியன்ட். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. செம்ம சூப்பரா இருக்கும். வறுத்த வேர்க்கடலையே தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமா ஊற்றி நல்லா அந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரக்கொரப்பா அரைச்சாலுமே ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். இப்போ இதை பரிமாறத்துக்கு தட்டில் நல்லா சூடான சாதம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிப்பில்லாத தயிர். ஆக்சுவலாக அடுத்த ஸ்டெப்பு தாளிக்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். தாளிக்காமலே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தாளிப்பு டேஸ்ட் பிடிக்குன்றதுக்காக நான் தாளிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துருக்க அந்த வேர்க்கடலை, புதினா, தயிர், இது 3ஓட காம்பினேஷன் தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.